ஹலோ கைஸ், எல்லாரும் வந்து பிக் பாஸோடைய லான்ச் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. வந்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் மட்டும்தான் தெரியுது, பல பேர் யாருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ யார் யார் என்னென்ன மாதிரி ப்ரொஃபஷனல்லேருந்து வந்திருக்கிறாங்க, இவங்க மேலே என்னென்ன மாதிரியான சில கான்ட்ரவர்சிலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா திவாகர் மிட் நைட்டில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு. அது என்னங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வரப்போகுது. ஸோ கைஸ், எத்தனை பேர் பிபி ஒன்லேருந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஃபுல் டீட்டெயில்ஸு, அவங்க யார், என்ன ப்ரொஃபஷனலில் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்த்தலாம். கெமி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ரேடியோ ஜாக்கியாக இருந்தாங்க. அவங்களுடைய கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டபுள் மீனிங்லலாம் இருக்கும். அது நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய பேரை வர வச்சு அது ஒரு காமெடி மாதிரி ஒன்று பண்ணி அதுக்கப்புறமா வந்து அப்படியே அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சிடபிள்யூசி ஷோவில் வந்தாங்க. சிடபிள்யூசி ஷோவில் வந்ததுக்கப்புறமா சில மூவிஸ் மாதிரி, அதாவது மூவின்னு சொல்ல முடியாது, சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தாங்க. கெமி வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். சிங்கிள் பசங்க ஷோவில் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மாடலிங், அப்புறம் ஆர்ஜே, இவங்க வந்து பயங்கரமாக பேசுவாங்க. அதாவது வந்து யாருக்கும் சளைக்காமல், நீ எவ்வளோ இறங்கி வந்து பேசுறியோ அவ்வளோ இறங்கி வந்து நானும் பேசுவேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு போல்டான கேர்ள் தான். பட் ஆனால் அவங்க போல்ட்னஸை வந்து ஃபஸ்ட்டு யார்கிட்ட காமிச்சிருக்காங்கன்னா வாட்டர் மேலான தான் பிதிக்கியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ கெமி வந்து நம்ம சொல்லணும்னா இதே தான். ஸோ கெமி வந்து போல்டான கண்டஸ்டண்ட்டாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போல்டான கண்டஸ்டண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ஃபைட்டும் தெரியும், காமெடியும் தெரியும், ஸோ மாடலிங்கும் தெரியும். கரெக்டாக எடுத்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரம்யா ஜோ. இந்த ரம்யா ஜோ அப்படிங்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா யார் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, யார் இந்த ரம்யா ஜோ அப்படின்னு பார்க்கும்போது, ரம்யா ஜோ வந்து மைசூரில் வந்து பிறந்தவங்க ஆக்சுவலாக. அப்புறமா வந்து தஞ்சாவூரில் வந்து வசிச்சுட்டு வந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நிறைய டேலண்ட்லாம் இருந்தது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சினிமா கனவோடு வந்து இருந்தப்போ அவங்களுக்கு சில விஷயங்கள், அதாவது வந்து அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்கல. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பிரச்சனைகளையும் அவங்க வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறப்போ வேறு வழியே கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கும் வில்லேஜ்லலாம். வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, சில பேர் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கெலாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து தப்பாக பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. எப்போவுமே அந்த மாதிரி ப்ரோக்ராம் ஷோக்கெல்லாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா டபுள் டாக் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஸோ அந்த ஆசை வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் மூலியமாக நிறைவேறுமா இல்லையா அப்படிங்கிறதுனால உள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரும்போதே ஜட்ஜ் பண்ண முடியாது. உள்ளே வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரம்யா ஜோவை பற்றி சொல்லுங்கள். ஆள் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சினிமா ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது. பட் இவங்க உள்ளே இருந்து இவங்களோட ரியல் ஃபேஸை காட்டினதுக்கப்புறமா தான் தெரியும். ரம்யா ஜோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து கமருதீன். விஜய் டிவி சீரியல் யாருமே எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. விஜய் டிவி சீரியலில் மகாநதி தொடரில் வந்து இருக்கிறாரு கமருதீனுக்கும் ஒரு நல்ல ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிவி சீரியல்லே இருக்கிறவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்கல்ல, அடுத்தடுத்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் சினிமாவுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ஷோக்கு வந்திருக்கிறாரு கமருதீன். ஸோ கமருதீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்க போகிறீங்க? ஏன்னா நீங்கள் கமருதீனுடைய டிவி சீரியல் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இல்லை சார், நான் இந்த டிவி சீரியலை பார்த்தது கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து தான் நான் வந்து அவங்களுடைய பேரை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கமருதீன் வந்திருக்கிறாரு. ஸோ அவர் எப்படி அப்படிங்கிறத வந்து போக போக இதுக்கு இனி வரும் காலங்களில் தான் தெரியும். ஆக்சுவலாக இன்னொன்று சொல்கிறேன், டிவி சீரியலில் ஒரு கேரக்டர் பண்ணார் சார், அதே மாதிரி தான் அவர் இருப்பாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அங்கே பார்த்த கமருதீன் வேறு மாதிரி இருப்பார், உள்ளே வந்த கமருதீன் வேறு மாதிரி இருப்பார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் கட் அப்படிங்கிற மாதிரி தான் போவோம். ஆனால் இங்கே வர்றது வந்து வேறு மாதிரி இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை சௌந்தரராஜன். யார் இந்த ஆதிரை சௌந்தரராஜன் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். குறிப்பாக ஆதிரை சௌந்தரராஜனையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரோட மிங்கிள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போதுனா மாடலிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து மாடலிங்கிலேருந்து அப்படியே வந்தாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, ரம்யா பாண்டியன். படம் பண்ணாங்க அவங்க. ஆக்சுவலாக வந்து படமும் பண்ணாங்க, ஃபோட்டோ ஷூட்டும் அவங்க பண்ணுவாங்க. பட் அவங்க பண்ண படத்தை விட அவங்க பண்ண ஃபோட்டோ ஷூட் தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபெமிலியர் ஆகிடுச்சு.
அந்த ஃபோட்டோ ஷூட் என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அந்த அவங்க படத்தில் நடித்தப்போ கூட அவ்வளோ பேர் இன்டர்வியூ எடுக்கல, ஒரே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து போட்டாங்க, வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆகி அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் இன்டர்வியூ, அதுக்கப்புறமா சிடபிள்யூ ஷோக்குள்ளே கொண்டு வந்தாங்க, பிக் பாஸ்குள்ளே கொண்டு வந்தாங்க, அப்படியே நெக்ஸ்ட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களும் ஆதிரை சவுந்தரராஜனும் வந்து பார்த்திங்கன்னா விஜயோட பிகில் படத்தில் நடிச்சிருக்காங்க. பட் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, காஞ்சனா 3 இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்க நெக்ஸ்ட் லெவல் போகணும்ல. அதனால் வந்து இவங்களோட ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பயங்கரமான ஃபேமஸ்ஸு. பட் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சினிமாவில் நடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேலண்டான ஆள் மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் இதுக்கப்புறமா இவங்க இந்த தாங்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் தான் தெரியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், உள்ளே வரும்போது எந்த அளவுக்கு எல்லார் மேலேயும் ப்ரெஷர் போடுவாங்க. ப்ரெஷர் வரும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா போக போக தான் தெரியும். ஸோ நீங்கள் இவங்கள பற்றி ஆதிரை எத்தனை பேரை ஃபாலோ பண்ணுறீங்க சோஷியல் மீடியாவில்? ஸோ ரம்யா பாண்டியன் ஃபேன்ஸ் எல்லாமே இவங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் அவங்கள பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு யார் ரொம்ப ஃபேமஸான இதில் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அடுத்தது இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான கண்டஸ்டன்ட்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறதுனே தெரியல. அவர் வேறு யாருமே கிடையாது, திவாகர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வராரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அவர் இன்டர்வியூ எடுத்து போட்டுருக்கோம், போய் மறக்காமல் போய் பாருங்கள் இன்டர்வியூவை. ஸோ அப்படி இருக்கும்போது இவரை உள்ளே கொண்டு வராங்க அப்படின்றதுக்கு காரணமே நான் வந்து ஈஸியாக வந்து கணிச்சிட்டேன். எதுனா கணிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக திவாகரை எல்லாரும் உள்ளே வச்சு செய்வாங்க. அதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இங்கே வந்து வைரல் ஆகும். திவாகர் வந்து சும்மா இருக்க மாட்டார். ஆக்சுவலாக அவர் உள்ளே வந்தவொடனே சம்பவம் பண்ணிட்டார். அது என்ன அப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். உள்ளே வந்தவொடனே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, அடிதடி. ஸோ திவாகரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம ஒன்று சொன்னோன்னு வச்சோங்களேன், சார் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார், இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னால் கூட அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அதெல்லாம் கிடையாது, நான் பண்ணுறது தான் கரெக்டு அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் தான் முதல் ஹீரோ, இந்தியன் சினிமாவுடைய ஃபஸ்ட்டு ஹீரோ அப்படின்னுவார். பட் ஆனால் உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறமா அவர்கிட்ட சில நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும். என்ன அப்படின்னா நடிச்சு காட்டு வரல, அதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் நல்லா காமெடியாக இருக்கும். அது வேணால் நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். பட் ஆனால் அவர் பேசினார்னா கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அவர் எல்லாரோட மிங்கிள் ஆக மாட்டார். அந்த ஷோவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட சேர்ந்து மிங்கிளும் ஆகணும், அதே நேரத்தில் சிங்கிளாக இருந்து அடிக்கணும். இது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். அநேகமாக வந்து பார்த்திங்கன்னா வாரம் வந்து ஒரு கூண்டில் ஏற்றுவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து நடக்க தான் போகுது. ஸோ அவருக்குன்னு தனியாக ஒரு என்ன சொல்கிறது, தனியாக கண்டென்ட்டை ரெடி பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அடுத்தது அதிசயம். யாருங்க இந்த அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுழல் வெப் சீரிஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ப்ரைமில் வந்திருக்கும் சுழல் வெப் சீரிஸு. ஸோ அதில் நடிச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு ரேப்பர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா அரண்மனை 4லேயும் வந்து பண்ணியிருக்கிறாரு. வழக்கம் போல் ஒரு டெபியூ தான். இவரும் வந்து அடுத்த லெவல் போகலாம், நம்மளுக்கு ஒரு நல்ல சான்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறாரு. அதிசயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோவில் என்ன அதிசயம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது வந்து இந்த வீக்குள்ளவே தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. அதிசயம் வந்து கரெக்டாக இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்து நெக்ஸ்ட் லெவல் போகிறாரா, இல்லை இவங்களை தொல்லை தாங்க முடியலன்னு ஓங்கி ஒரு மிதிச்சுட்டு இவரும் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சையில் சிக்குவாரா அப்படின்னு தெரியல. ஆனால் ஆள் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் காமாக தான் இருக்கார். பட் உள்ளே வந்தவங்களை வந்து எப்படி மாற்றோம், சந்திரமுகியாக மாற்றோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது விஜே பார்வதி. எனக்கு என்னமோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் போட்டு கமெண்ட் செக்ஷனில் வச்சு அடின்னு அடிக்கிறாங்களோ, வெளுத்து வாங்குறாங்களோ, அவங்க எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களை திட்டுறதுக்குன்னே இவங்களோட ஃபாலோவர்ஸ் இதை பார்க்குறாங்களோ இல்லையோ, இவங்களை ட்ரோல் பண்ணவங்க, மீம்ஸ் பண்ணவங்க, கமெண்ட் செக்ஷனில் போட்டு கிழிச்சவங்க, அட்லீஸ்ட் இவங்களை கிழிக்கிறதுக்காக அதை வந்து பார்ப்பாங்க இந்த ஷோ அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். விஜே பார்வை பற்றி நம்ம எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தட்டினீங்கனாலே வந்துடுறோம். ஸ்டார்டிங்கில் விஜே, ஆர்ஜே ஏகப்பட்ட ஜேல இருந்தாங்க. இப்போ சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இண்டிபெண்ட் கேர்ள், என்னை பற்றி எவனும் எதுவும் சொல்ல முடியாதுன்றாங்க. இதில் என்ன ஒரு காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை பற்றி திட்டி காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு வர்ற கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படித்து அதை ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த கொடுமை மட்டும் இல்லாமல் இது அவங்க அம்மா பக்கத்துலேயே உட்காந்து, அம்மா என்னை பார்த்து இந்த மாதிரிலாம் திட்டியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. கொஞ்ச நாளாகவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே இல்லை, தொடர்ந்து வந்து பேங்காக்கு அதே மாதிரி வந்து வேறு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஊருக்காரனாகவே மாறிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட் கேர்ள். ஸோ விஜே பாரு நிறைய கண்டென்ட் தருவாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள். விஜே பாரு இங்கே இருக்கிற விஷயத்தை போய் அங்கே ஓப்பன் பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற விஷயத்தை இங்கே ஓப்பன் பண்ணுவாங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சரவெடி வெடிக்கிறதுக்கு, அதாவது கொளுத்தி போடுற ஒரு ஆள் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கல்ல, கொளுத்தி போடுறதுக்கு தான் உள்ளே இறக்கியிருக்கிறாங்க விஜய பார்வதியை. ஸோ கண்டிப்பாக நிறைய இருக்குது கொளுத்துறதுக்கு. கனி மேடம் குக்கித் கோமாளிலே பார்த்துருப்பீங்க.
அவங்க வந்து வின்னராக இருந்தாங்க குக் வித் கோமாளிலே. ஸோ டைரக்டர் அகத்தியனுடைய பொண்ணு இவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் இதில் அவங்களை இறக்கி விட்டுருக்காங்க. கனிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி அவங்க வந்து மிங்கில் ஆவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி வந்து நல்ல ஸ்வீட்டான கேர்ள், அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது, நல்லா சூப்பராக சமைப்பாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னா கிச்சன் ரூமில் இருக்கிறது எல்லாமே பறக்கும். ஸோ இந்த முறை எத்தனை பேருக்கு வந்து கனிக்கிட்ட அடி வாங்க போகிறாங்க அப்படின்னு தெரில. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு கனி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் உள்ளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றவன் பயங்கரமான கோவக்காரனாக வரவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டுல ஒரு கட்டத்துக்கு மேலே கோவத்தையே மறந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஆகிடுவாங்க. நீ எவ்வளோ நேரம் தான் கோவப்படுறது, போர் அடிக்குதுல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாங்க. ரொம்ப அமைதியாக வரான் பார்த்தீங்களா, அவன் என்ன தெரியுமா ஆயிடுவான், ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் கோவக்காரனாக மாறிடுவான். ஸோ இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்மிஷன்லாம் இங்கே நிறைய நடக்கும். ஸோ அது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து சபரிநாதன். இவர் வந்து ஒரு டிவி ஆக்டர், உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். திருவள்ளூர் கன்சல்டன்சி சர்வீஸ்லலாம் இருக்கார். பட் ஆனால் சபரிநாதன் டிவி ஆக்டர். சபரிநாதனை பொறுத்த வரைக்கும் சொல்கிறதுக்கு பெருசாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இதுக்கப்புறம் அவர் தான் நம்ம பெருசாக சொல்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். பட் சபரிநாதனை பற்றி நம்ம அப்படியே கடந்து போயிடுவோம். அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத வச்சு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பட் எனிவே அவருக்கு வந்து ஒரு ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவோம். பிரவீன் காந்தி வெர்சஸ் விஜே பாரு வெர்சஸ் டாக்டர் திவாகர். தன்னை தானே டாக்டர் என்று நினைத்து கொண்டிருக்கும் டாக்டர் திவாகர். இவங்க 3 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்துங்க, அந்த செட்டே தூளாக அப்படியே பிச்சுன்னு வந்துடுவாங்க 3 பேருமே. ஸோ இந்த 3 காம்பினேஷன் கூட கெமியை சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஆபத்தான ஒரு காம்பினேஷனு. சொல்லுவாங்கள்ல, சண்டை உனக்கு எனக்கு தான், நடுவுலலாம் யாரும் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பிரவீன் காந்தியை பற்றி உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஃபேவரட் படம் ரட்சகன் திரைப்படம், இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. அதேமாதிரி ஜோடி படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹீரோ ஆகிறேன் அப்படிங்கிற காரணத்தால் வந்து அவர் ஹீரோவாக மாறி ஹீரோவாக ஆக முடியாமல் டைரக்டராக ஆக முடியாமல் கடைசியில் ஒரு கட்சியில் போய் சேர்ந்து அதுக்கப்புறமா சினிமா துறையில் சில விஷயங்களெல்லாம் கான்ட்ரவர்சியாக பேசி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்திருக்கிறாரு. எப்போவுமே வந்து டைரக்டர் சேரனுக்கு அப்புறமா இவர் வராருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா எந்த டைரக்டரும் வரலன்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிரவீன் காந்திக்கு பயங்கரமாக கோவம் வரும் அதுக்கு தான் கூப்பிட்டு வந்துருக்குறாங்க உள்ளே. யார் பிரவீன் காந்தி கிட்ட மாட்ட போகிறாங்க, இல்லை பிரவீன் காந்தி யார்கிட்டயாவது மாட்ட போகிறாரா அப்படிங்கிறது தெரில. பிரவீன் காந்தி உள்ளே வந்து ஃபஸ்ட்டு தலையில் கையை வச்சுக்கிட்டது யார் அப்படின்னா டாக்டர் திவாகர் கிட்ட தான். நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். கானா வினோத் ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ் பாடக்கூடியவங்க, ஜாலியாக பாடக்கூடியவங்களாம் உள்ளே கொண்டு வராங்க. ஆனால் வந்த யாருமே பெருசாக கானா பாடி நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக யாருமே என்டர்டெயின்மெண்ட்டே பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இவர்கிட்ட இருந்தாவது நம்ம வந்து எதிர்பார்ப்போம். நிறைய கானா சாங்லாம் பாடணும், எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம். அட்டி, கெத்து, ப்ரூஸ்லி இந்த மாதிரி படத்துலலாம் இவர் வந்து பாட்டு பாடியிருக்கிறாரு, கத்தி கப்பு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு சாங் பாடினாலே போதும், அவர் ஃபேமஸ் ஆகிடலாம். ஆனால் இதை உங்களை பண்ண விடுவாங்களா, அதுக்கு வந்து நீங்கள் சாங் எழுதுகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அப்படி ஃப்ரீயாக இருக்க விடுவாங்களா அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. கண்டிப்பாக உள்ள யாரும் அப்படி வந்து விட்டுற மாட்டாங்க. கொஞ்சம் மக்கள் வந்து கை தட்டிட்டாங்களே அப்படின்னாலே விட்டுற மாட்டாங்க. அந்த வாரம் ஃபுல்லாக அவங்கள வச்சு வந்து செஞ்சுருவாங்க. ஸோ அதனால் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். கானா வினோத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா பாட்டு பாடுற அளவு கூட நிலைமை வரலாம். அடுத்தது வந்து கலையரசன். அடேங்கப்பா, இவர் வந்து பார்த்திங்கன்னா தசாவதாரம் கமல் மாதிரிங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து நல்ல டேலண்டான ஆள். நான் கலையரசன் கிட்டலாம் பார்த்து பேசியிருக்கிறேன். ஆக்சுவலாக கலையரசன் வந்து வர்றதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், பயங்கரமான டேலண்டட். அவர்கிட்ட நிறைய அவார்ட்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கலைத்துறையை சேர்ந்த சில விஷயங்களெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். பட் அதை வந்து பார்த்திங்கன்னா அவர் சரியாக வந்து பயன்படுத்திக்கல அப்படிங்கிறது தான் தெரியும். அவருக்கு முடியல. ஃபேமிலியில் நிறைய பிரச்சனையில் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக்ல தான் அவங்களுக்கு கல்யாணம் நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதுக்கப்புறமா ஃபேமிலி பிரச்சனை வந்து திடீர்னு நான் வந்து அகோரியாக மாறினார். அதாவது எல்லாருக்குமே கலையை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்த கலையரசன் அகோரி கலையரசனாக மாறி சில விஷயங்கள் எல்லாமே பண்ணி அது பெரிய அளவில் பிரச்சனையாகி இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னதெல்லாம் நடக்கும், நான் அகோரியா ஒரே நாளில் மாறிட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறமா அவங்க ஒய்ஃபே வந்து பார்த்திங்கன்னா இவர் அகோரி கிடையாது, இவர் வந்து ஒரு ப்ளே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போய்
அதுக்கப்புறமா அவன் என் ஒய்ஃப் என்னை அடிச்சிட்டாங்க சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஆகி திரும்ப வெளில வந்து நான் வந்து வேறு லெவலில் மாற போகிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இனிமேல் தெரிக்க விட போகிறேன்னு சொல்லிட்டு அகோரியிலேருந்து வெளில வந்துட்டார். பாருங்கள் எத்தனை கேரக்டர் பண்ணியிருக்காரு பாருங்கள், ஏகப்பட்ட கேரக்டர் பண்ணியிருக்காரு கலையரசன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கலையரசன் வந்து அவர்கிட்ட நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, சில மைனஸும் இருக்குது. ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்க டேலண்ட்டு, உண்மையாகவே டேலண்டடான பர்சன். மைனஸ் என்னென்னா எல்லாரையும் நம்பிடுறது, ரொம்ப எமோஷ்னலாக எல்லாரையும் நம்பிடுறது. ஸோ இதில் வந்ததுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டுக்காரமாக பார்ப்பாங்க, பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அது எப்படின்னு தெரில, சேர்ந்துட்டா சந்தோஷம் இல்லை போட்டு வச்சு செய்ய போகிறாங்களா அப்படின்னு தெரில. கண்டிப்பாக இந்நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்காரர் வந்து வந்திருக்கிறாருல பிக் பாஸில், அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எத்தனை பேர் மைக்கை தூக்கிட்டு போக போகிறாங்கன்னு தெரில. ஸோ கலையரசன் வந்து கண்டென்ட்டாக மாறுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறுவார். எப்படி மாறுவார் அப்படின்னா உள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவரை ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். கலையரசனை யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. அது நடக்கும். விக்கல் வந்து அவர் ஃபேமஸ் ஆனது, எல்லோரும் சாங்ஸ் பாடி ஃபேமஸ் ஆவாங்க. சாங்கை ட்ரோல் பண்ணி ஃபேமஸ் ஆனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்ரம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் மட்டுமே கிடையாது, அவங்க டீம், அவங்க சேனலில் வர காமெடி ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க, ரொம்ப க்ரியேட்டிவ் டீம்ஸு. கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸை ட்ரோல் பண்ணி பெருசாக ஒன்றுமே போடவே இல்லை. அவர் நிறைய படங்கள்லாம் கொஞ்சம் சின்னதாக நடித்தார், பட் இருந்தால் கூட அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரீச் இல்லை. ஆனால் அவர் வந்து ஸ்டாண்டப் காமெடியன் இல்லை, அந்த ஸ்டாண்டப் காமெடியன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, நல்லா தான் இருந்துச்சு, அவ்வளோ மோசமாலாம் கிடையாது. பட் உள்ளே வந்து யாரையாவது ட்ரோல் பண்ண முடியுமா, ஓப்பனாக பேச முடியுமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்பார். ஆனால் அவர் கோவப்பட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எல்லாருமே ஜாலியாக காமெடி பண்ணி தான் பார்த்துருக்குறோம். ஆஃப்டர் மேரீடுக்கு அப்புறமா அவர் நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரப்போகுது, தொடர்ந்து இவரால் மற்றவங்களுக்கு விக்கல் வரப்போதா, இவர் விக்கலில் மாட்டிக்க போகிறாரா இல்லை சிக்கலில் மாட்டிக்க போகிறாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ இந்த முறையும் வந்து அப்சரா உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க, டிரான்ஸ்ஜெண்டராக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதில் எனக்கு தெரிஞ்சு உள்ள டிரான்ஸ்ஜெண்டராக வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் போனது யார் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ரிச்சிதா மகாலட்சுமி கூட இருந்தாங்க அவங்க. ஸோ அவங்கள மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு யாரும் பெருசாக போகலை, அடுத்தடுத்து நெக்ஸ்ட் போகல உள்ளே வந்தவங்க. பட் இவங்க அதை வந்து அதை யூஸ் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்க ஒரு மாடலாக இருக்கிறாங்க, நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸு, திருவனந்தபுரத்துடைய ஃபேமஸான ஒரு மாடல் தான். பட் உள்ளே வந்தவுடனே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரு கூட சரியாக ஜெல்லாக மாட்டேன்றாங்க, ரொம்ப தனியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே சின்னதாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ராப்ளம், இஷ்யூஸ் எல்லாமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து அப்சரா எல்லாரும் கூடயும் மிங்கிள் ஆகி எல்லாரோடைய ஃப்ரெண்டாக மாறிட்டாங்க அப்படின்னா ஓகே. அப்படி இல்லைன்னா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஆல் த பெஸ்ட்டு சொல்லுவோம். அடுத்தது வந்து சுபிக்ஷா கடலை சேர்ந்த நிறைய சோஷியல் மீடியாவில் வீடியோவெல்லாம் போடுவாங்கல்ல, அவங்க வந்து அந்த மாதிரி போடும்போது வீலாக்ஸ்லாம் நிறைய போடுவாங்க. இப்போ அவங்க வந்து ஹாப்பியாக உள்ளே வந்திருக்கிறாங்க. அவங்க லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கிறாங்க. அவங்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நிறைய வரப்போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே 10 நாளுக்கு முன்னாடியே போட்டோம். ஆக்சுவலாக இந்த முறை வரக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் யாருமே எதிர்பாராத அளவுக்கு ஒரு கண்டஸ்டன்ஸ்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதே மாதிரி வந்திருக்கிறாங்க. அப்புறமா வியன்னா இஸ் த ஒன் ஆஃப் த மாடல், ஃபோட்டோ ஷூட்ஸ் ரேமார்க்ஸ்லாம் பண்ணுவாங்க. அப்புறமா பிரவீன் ராஜ்தேவ் டெலிவிஷனில் தெரியும் உங்களுக்கு, கிழக்கு வாசலில் ஈரமான ரோஜா வேலையெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள பற்றிலாம் நம்ம பெருசாக நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா அவங்கள பற்றி உங்களுக்கே தெரியும் நான் நினைக்கிறேன். டிவி சீரியலில் நடிப்பார் பிரவீன் ராஜ்தேவ். ஸோ இதில் எப்படி இருக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயராக தான் இருக்க போகிறாரு அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிக்கிறேன். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து கவர் பண்ணிட்டோம் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் பிக் பாஸோடைய உள்ளே வந்திருக்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கொரியன் இன்ஸ்பயர்டு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், ஒரு போல்டு ஃபேஷன் நர்ஸ் உள்ள துஷார் வந்திருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஒவ்வொரு வருஷமும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து லவ் வரணும் அப்படின்ற காரணத்துக்காகவே ஒரு மாடல் பையனை உள்ளே இறக்குவாங்க. அவரை சுற்றி ஒரு 3 பேர் லவ் பண்ணுவாங்க. இப்படி இல்லைன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் லவ் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் வந்து லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அது சீசன் 1 வந்துதா, அதெல்லாம் நடக்காமல் போதா இல்லை வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறாரா அப்படின்றது தெரியல. இவர் வந்து கொரியர் இன்ஸ்பயர்டு அப்பியரன்ஸ் உள்ள ஒரு போல்டு ஃபேஷனர் அப்படிங்கிறத உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற
ஸ்மால் பாய்ஸ்லாம் சொல்லக்கூடாது, அப்புறம் டென்ஷன் ஆயிடுவாங்க. இன்றைக்கி இருக்கிற வந்து அந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து எல்லாருமே எனக்கே கொரியன் படம் நிறைய பிடிக்கும், நானே விடாமல் கொரியன் படம் பார்ப்பேன். ஸோ அப்படி ஒரு இன்ஸ்பயர்டான ஒரு அப்பியரன்ஸ் உள்ள ஒருத்தரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து அவர் எப்படி அதை டேக் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத தெரில. டேக் பண்ண போகிறாரா என்ன பண்ண போகிறாருன்னே தெரியல. ஆக்சுவலாக இவரை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது மட்டும் ஏதோ அதான் சொல்ல போகிறாங்களே, ஏதோ ஒன்று இங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்கள பற்றி சொல்லலாமா இல்லை அப்படியே நான் போயிடலாமான்னு தெரியல. அரோரா சின்க்ளேர், இவங்களை அக்கான்னுவாங்க, ஆக்சுவலாக பலூன் அக்கா அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் ஆனவங்க இவங்க. என்ன சொல்கிறது, இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சொல்லுவாங்கள்ல விதை நான் போட்டது அப்படின்வாங்கள்ல. ஆக்சுவலாக உள்ளே வந்ததுக்கப்புறமா மாடலிங்கான ஷூட்ஸு, ஹாட் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் அதெல்லாம் உள்ளே போட்டு அப்புறம் ஒரு பெரிய கலவரமாகி நீங்கள் என்ன வேணாலும் பேசிங்கடா, இதுதான் என் லைஃப் ஸ்டைல், நான் இப்படி தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கமாக போய் பட் அவங்கள உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் கேட்பாங்க, இப்போ வந்து இவங்கள மாடலிங்கை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க, இவங்க நிறைய இடங்களில் வந்து இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சர்ச்சையான இன்டர்வியூஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்களே. எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் கண்டஸ்டண்ட்டை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க, அது வருஷம் நடக்கும். ரொம்ப ஒரு ஹாட்டாக ஃபேமாக இருக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி கண்டஸ்டண்ட்டெல்லாம் உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸ்லாம் பண்ணுறாங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க மேலே வந்து ஒரு நிறைய இடங்களில் வந்து ஒரு சின்ன சர்ச்சை இருக்குது. என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்லாம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன சர்ச்சைகள்லாம் இருக்குது. அதை இவங்க ஓவர் கம் பண்ணி வந்துட்டு உன் மைண்ட் எல்லோரும் சேஞ்ச் பண்ணி பாரு அப்படின்றத வந்து மாற்றி காட்டுறாங்களா, இல்லை அதே மாதிரி ஃபேம்லேயே இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் தான் சொல்கிறேன்ல, வெளியில் இருக்கும் போதோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ப்ளஸ்ஸாக இருப்பாங்க, உள்ளே வந்த உடனே அவங்களுக்கு வந்து மைனஸாக மாறுவாங்க. வெளில வரும்போதோ ரொம்ப ஃபேமாக வருவாங்க, வெளில போகும்போது ரொம்ப டிஃபேம் ஆயிடுவாங்க. சில பேர் வெளில வரும்போது பயங்கர, இது எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ இதுதான் பிக் பாஸில் உள்ள வந்த கண்டஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் வீடை போய் காட்டினார். வீடை வந்து என்ன சொல்கிறது, டீலக்ஸு அது மாதிரி தனித்தனியாக பிரிச்சுலாம் வச்சுருக்காங்க. எனக்கு இந்த வீடை பற்றி எனக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியல. இந்த வீடு வந்து சண்டைக்காகவே உருவாக்கப்பட்ட வீடுங்கிற மாதிரி அப்படி கொஞ்சம் பிரித்து வச்சுருக்காங்க, இப்படி கொஞ்சம் பிரித்து வச்சுருக்கிறாங்க. உனக்கு மட்டும் இந்த இடமா, எனக்கு மட்டும் இந்த இடமா அப்படிங்கிற மாதிரி அடிச்சுக்கிற மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா போர் புரிய போகிறாங்க. இன்னும் சில கண்டஸ்டண்ட்லாம் வர போகிறாங்க, அவங்க லிஸ்ட்டெல்லாம் இருக்குது. அடுத்தடுத்து வந்து பேக் டு பேக் வந்து கண்டஸ்டண்ட்லாம் வர போகிறாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சலிச்சவங்களே கிடையாது, அந்த மாதிரி லிஸ்ட் இருக்குது. ஒரு 5 பேர் வர போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த 5 பேருமே உள்ளே வந்து நிறைய சர்ச்சையான விஷயங்கள் பேசுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவங்க யார் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உள்ளே வந்ததுலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ நேரம் ஆகுது, பிபி ஸ்டார்ட் ஆகி சில மணி நேரங்களில் பல மணி நேரங்கள் ஆகிடுச்சு. அதில் நீங்கள் பார்த்ததில் இந்த கண்டஸ்டண்ட்டில் இவங்க ஓகே, இவங்கெல்லாம் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, இவங்கெல்லாம் வேண்டாம்ப்பா எதுக்குப்பா உள்ளே விட்டீங்க அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ ஒன்று இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடந்து முடிஞ்சிருக்கு, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாய். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். பாய்.